ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து இல்லஸ்ட்ரேட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு இல்லஸ்ட்ரேட்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் டிசைன் ஒன்று எப்படி செய்யுது. இந்த மாதிரி டிசைன் செஞ்சு நீங்கள் பாருங்கள், இந்த ஒரு பேக்ரவுண்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி டிசைன், ரைட்? இப்போ இந்த மாதிரி டிசைன் ஒன்று எப்படி செய்யுதுன்றதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். ஓகே, இப்போ இதை வந்து என்ன மாதிரி பண்ணுறதுன்னா, நம்ம ஒரு நியூ டாக்குமெண்ட் ஒன்று இல்லஸ்ட்ரேட்டரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டம் சைஸ் ஏதாவது கொடுத்துருக்கேன், நான் வந்து 400 கொடுத்தேன். நீங்கள் வந்து கஸ்டம் சைஸ் ஏதாவது கொடுத்தா 2000 பிக்சல் கொடுக்குறேன். ஓகே, நீங்கள் வேணுங்கிற சைஸுக்கு நீங்கள் வந்து இந்த டிசைனை மேக் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வெக்டர் டிசைன்னால நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு வேறு எந்த ஹார்ட் போர்ட்டில் போட்டாலும் அதோட ஒரிஜினல் குவாலிட்டி மாறாது. ஓகே, ரைட். இப்போ நான் ஓகே பண்ணிக்கிறேன். இதுதான் சைஸு, இதுக்குள்ளே தான் நான் இது செய்ய போகிறேன். செய்கிற நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் டூல் எடுக்கிறேன். எலிப்ஸ் டூல் எடுத்துகிட்டு இதை ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இது கேட்கும் உட வித் என்ன ஹைட் என்ன, அந்த வித்தையும் ஹைட்டையும் நீங்கள் இதில் கொடுக்க சொல்லுவோம் அந்த வட்டத்தை வரைகிறதுக்கு. இப்போ நான் வந்து நான் ஆரம்பிக்கிறேன். வட்டத்தை வரைகிற சைஸ் எத்தனை இருக்குதுன்னா ஒரு 500 பிக்சல்லேருந்து ஆரம்பிக்கிறேன். அவ்வளோதான். 500 பிக்சல்லேருந்து ஆரம்பித்தா தான் கொஞ்சம் பெருசாக வரும் வட்டம், சின்னதாக வராது, கொஞ்சம் பெருசாக வரும். ஓகே பண்ணோம்னா இப்போ 500 சைஸுக்குள்ள வட்டம் இதுதான் சைஸு தான். ஓகே, எனக்கு இதோட கொஞ்சம் குறைச்சி வரையுமோ, கொஞ்சம் கண்ட்ரோல் சைடு அடிச்சுட்டு அதை இல்லாமக்கிட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 300 சைஸ்லேருந்து வரையும். 300 ஓகே, ரைட். இந்த சைஸ் ஓகே. இப்போ திரும்ப இந்த வட்டம் வரைஞ்சி முடிச்சிருக்கோம். திரும்பியும் அந்த ஷேப்புக்கு போயிட்டு திரும்ப ஒரு கிளிக் பண்ணுறேன். இப்போ அது 500 200 டிஃப்ரெண்ட்டில் வரையும் அந்த வட்டத்தை, ரைட். இப்போ இங்கே வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து இதை வந்து இந்த வட்டத்தை வந்து இதுக்கு வந்து சென்டர் ஐஸ்க்கு கொண்டு வரணும். அப்போ என்ன, இந்த வட்டத்துக்கு இதை நான் சென்டர் ஐஸ் கொண்டு வரணும்னா பாருங்கள், இந்த ஹாரிசான்டல் சென்டர், வெர்டிக்கல் சென்டர், இது ரெண்டையும் செட் பண்ணணும். ஹாரிசான்டல் சென்டர், அது என்னது வெர்டிக்கல் சென்டர் செட் பண்ணால் சரியாக வந்துச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ நான் விளங்குது இல்லை. இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி அரேஞ்சில் வந்து சென்ட் பேக்வேர்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ சரி. இவ்வளோ தான் சரி. இதே முறையை நீங்கள் பின் பண்ணிட்டு போகணும். இப்போ இது ரெண்டே செஞ்சிட்டீங்க. இது ரெண்டே செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி குரூப் கொடுங்க. இப்போ ரெண்டு குரூப்பில் வந்துடுச்சு, ரைட். இப்போ எனக்கு இதோட இன்னொரு 200. அப்போ எப்படி அதே ப்ராசஸ் தான். 200 கூட நான் கிளிக் பண்ணுறேன். எங்கனே வச்சு கிளிக் பண்ணேன், 700. இப்போ தான் நம்ம நார்மலாக கிராஃபிக்ஸ் வந்து வரைகிறது. ரைட், இப்போ என்ன வந்துருச்சு, பரவாயில்ல. இது ரெண்டமாக தான் வரைஞ்சிருக்கீங்க, வந்துருச்சு. இது செலக்ட் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு எங்கே வரணும், வர்ச்சுவல் சென்டர், லைன் சென்டர், இங்கே சென்டர், ரைட். இப்போ கணக்கு வந்துருச்சு. இப்போ இதையும் வந்து ரைட் கிளிக் பண்ணி அரேஞ்ச் பேக்வேர்ட்ஸ். ஓகே, இப்போ கணக்காக பாருங்கள் வரைஞ்சிட்டு வந்துருச்சு. எனக்கு இன்னொன்று கொடுக்கும். எப்படி, எத்தனை 700 கொடுத்துருக்கோம், 900 கிளிக் பண்ணியாச்சு. 900 கொடுக்குறீங்க, ரைட். இப்போ இதை செலக்ட் பண்ணுறீங்க. இதையும் குரூப் பண்ணலை, எல்லாத்தையும் ரைட் கிளிக் பண்ணி குரூப், ரைட். இதை செலக்ட் பண்ணுறீங்க, ஷிஃப்டாக பிடிச்சிக்கிட்டு இதை செலக்ட் பண்ணுறீங்க. ஹாரிசான்டல் சென்டர், வெர்டிக்கல் சென்டர், இந்த இருக்குது வெர்டிக்கல் சென்டர் கொடுத்தீங்கன்னா எல்லாம் வந்துருச்சு. இப்போ இதை வந்து பேக் கொடுத்தீங்கன்னா பேக்வேர்ட் கொடுத்தீங்கன்னா எல்லாம் இப்படி பேக் ஆகிடும். இப்போ எல்லாம் அந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ எனக்கு வந்து இதுக்கு வந்து இந்த ஸ்ட்ரோக்கை வந்து நான் வந்து ஒரு 3 மாதிரி கொடுத்துருக்கேன். கொடுத்து அந்த மாதிரி ஸ்ட்ரோக் ஒன்று வந்துருச்சு. ஸ்ட்ரோக் ஒன்று முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா அழகான இந்த மாதிரி ஒரு வடிவம் வந்துருச்சு. இதை கண்ட்ரோல் ப்ளஸ் அப்படி ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க அழகாக வந்துருச்சு. இப்போ தான் ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு கிராஃபிக்ஸ் வந்து நம்ம பண்ணுறது. பார்த்தீங்கன்னா எல்லாம் சைஸ் எல்லாம் வந்து இப்போ சிலவங்க சும்மா நம்ம கீறிட்டு போனோம்னா அந்த சைஸ் எல்லாம் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று வித்தியாசமாக இருக்கும். பாருங்க, சைஸ் வந்து 200 மடங்காக கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி அழகாக செய்யணும். இந்த மாதிரி தான் செய்யணும் நம்ம நார்மலாக ஒரு கிராஃபிக்ஸ் வந்து பண்ணுறோம். ஓகே, இப்போ நார்மலாக இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் பண்ணிட்டு போனோம்னா, இப்போ அன்குரூப் பண்ணுவோமே, இப்போ அன்குரூப், இப்போ எல்லாம் அன்குரூப் பண்ணுறேன். குரூப் பண்ணதெல்லாம் அன்குரூப் பண்ணுறோம். அன்குரூப் பண்ணி இதை வந்து பாருங்கள், ஒரு இந்த இதுக்கான பேக்ரவுண்ட் கலர் ஒரு பிளாக்ல கொடுத்து பாருங்கள். இப்போ அழகாக இருக்குது. ஒரு கிராஃபிக்ஸ் வந்து அழகாக வந்துச்சு இந்த மாதிரி. ரைட், இப்போ நான் வந்து அன்டூ பண்ணிக்கிறேன். எனக்கு இதெல்லாம் எப்படி தேவையில்லை எனக்கு. இப்போ இதை டபுளாக வெட்ட போகிறேன். வெட்டுற நேரம் கண்ட்ரோல் ஆர் உங்கள் கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரூலர் வரும். ரூலர் வர நேரம் இல்லை மெத சென்டர் பாயிண்ட், இந்த சென்டர் பாயிண்ட், இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு நீங்கள் எடுத்து வைக்கணும். சென்டர் பாயிண்ட் இந்த வட்டத்துக்கு சென்டர் பாயிண்ட்னு அந்த இங்கே இருக்குது சென்டர் பாயிண்ட். இதை கொண்டாந்து அப்படியே சென்டர் பாயிண்ட்டுக்கு நேராக வைங்க, ரைட். சென்டர் பாயிண்ட். இப்போ இதுக்குள்ளே தான் நான் வெட்ட போகிறேன். வெட்டுற நேரம்
எப்படி வெட்டுறதுன்னா இது எல்லாத்தையும் வெட்டணும், ஒன்றா வெட்டணும். அதை குரூப் பண்ணுறதெல்லாம் அன்குரூப் பண்ணி வெட்ட நேரம். அதுக்கான டூல் என்னென்னா நமக்கு ஈஸியாக வெட்டுறதுக்கு இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை வெட்டுறதுக்கு வந்து நமக்கு பார்ட் டூவில் நம்ம எடுக்க தேவையில்ல. நீங்கள் எடுங்க இந்த டூல், ஒவ்வொரு டூல் கொடுத்துருக்காங்க. இந்த கத்தரி சிசர் டூல்ஸ் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கணக்கா இந்த துண்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெட்டுரும் 2 கணக்கா அந்த இடம் முனை. இதை பாருங்கள், அந்த கொண்டு போகிற நேரமே ஒரு சதுர அடையாளம் காட்டுது பாருங்க. அப்போ அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணாதான் அந்த இடம் வந்து சரின்றது பாயிண்ட் பண்ணி காட்டும் எந்த இடம்ன்றது. ரைட், இந்த இடம், அப்புறம் இந்த இடம், இந்த இடம், இது ரைட். இப்போ எல்லாம் கட் பண்ணிட்டீங்க. இதை இப்போ பார்த்தோம்னா இங்கே கட் பண்ணதெல்லாம் பாருங்க உங்களுக்கு காட்டுது. இந்த பாதியாக கட் பண்ணதெல்லாம் காட்டுது. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதை அப்படியே எடுத்து அவங்களுக்கு இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு கீழே உள்ளதை என்னோட மூட்டூவில் இந்த மாதிரி எடுக்கிறேன், கட்டு வளைக்கிறேன். அவனோட கீபோர்டில் வந்து உங்களுக்கு லெஃப்ட் ரைட் ஏரோ 2 இருக்குது. அதில் வந்து லெஃப்ட் ரைட் ஏரோவில் நான் அப்படி எடுக்கிறேன். எடுத்துகிட்டு அப் ஏரோவில் கொஞ்சம் மேலே கொண்டு போகிறேன், இப்படி எடுக்கலாம். ரைட்டா? ஓகே, இப்படி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தோம்னா டிசைனை இந்த மாதிரி இருக்குது. ரைட், இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 2வது இதில் கொண்டு கொடுக்குறேன். இதை கொண்டாந்து 2வது இதில் பேஸ்ட் பண்ணுறேன். சாரி, என்னன்னா இன்னும் ஒரு விஷயம் நான் கட் ஆகலை நம்மளுக்கு. இந்த துண்டு கட் ஆகலை நமக்கு. ஓகேயா? இது சரி, நான் இந்த துண்டு ஒன்றும் கட் ஆகலை, அதனால தான் இந்த துண்டு வரதில்லை. ஓகே, அதை பார்த்துக்கணும். கட் ஆகிறது எதாவது கட் ஆகலட்டு நான் பார்த்துக்கணும். திரும்ப எடுத்துங்கண்ணே. ரைட், கட் ஆகிறேன். ரைட், இப்போ சரி. ஓகே, கட் ஆகாட்டி பார்த்துக்கிறேன். ஓகே ரைட், இப்போ வந்து செலக்ட் பண்ணுவோம். இப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி கணக்கு அப்படி இழுத்துட்டு போனோம்னா உங்களுக்கு வந்து கணக்காக இந்த மாதிரி இங்கிட்டு செட் ஆகும். இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி செட் ஆயிடுச்சு உங்களுக்கு. ரைட், இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று செட் ஆயிடுச்சு. இங்கே ஒரு சின்ன பிழைகள் இருக்குது. நான் கொஞ்சம் அதை அப்படி ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இதை அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உள்ளுக்கு தள்ளினீங்கன்னா சரி. ரைட், கொஞ்சம் அப் பண்ணிங்கன்னா இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப் பண்ணிங்கன்னா மேலே போகும். இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ரைட், இப்போ இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் அது கொஞ்சம் ரைட், இப்போ இப்படி செஞ்சதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தான் டிசைன் வரும். ரைட், இப்போ இந்த டிசைனை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா நான் கொஞ்சம் ஸ்ட்ரோக் கலரை கூட்டலாம், குறைக்கிறேன்னா குறைக்கணும், கூட்டலைன்னா கூட்டிகிட்டு போகணும். அப்படி கூட்டிட்டு ஓகே, இப்போ உங்களுக்கு இது ரெண்டையும் பார்த்தே ஒன்றா சேர்க்கணும். இதே செலக்ட் பண்ணிட்டு கீழே உள்ளதையும் ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இல்லை பாருங்கள் ஆப்ஜெக்ட்டில் போய்ட்டு பாத் ஜாயின்னு கொடுத்தீங்கன்னா இது ரெண்டும் ஜாயின் ஆகிடும். இப்போ ஒன்றா ஜாயின் ஆகிடுச்சு. இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இதையும் ஷிஃப்ட்டை 2வது பார்த்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட்டில் போய்ட்டு பாத் ஜாயின் கொடுங்க, ஜாயின் ஆகிடுச்சு. இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு இதையும் ஷிஃப்ட்டை பிடிச்சி செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் பாத் ஜாயின், இப்படி தான் பாத் 2 இது பண்ணிட்டு ஜாயின் பண்ணுறது இல்லஸ்ட்ரேட்டரில். இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் பாத் ஜாயின் கொடுத்து இது ஜாயின் ஆகிடும். ஓகே, இந்த மாதிரி ஜாயின் ஆனதுக்கப்புறம் நமக்கு வேணும்னா இது ரெண்டையும் செலக்ட் பண்ணலை, ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் பாத் ஜாயின். என்ன பிரச்சனை, இது பின்னுக்கு போகணும். பேக்வேர்ட் கொடுத்துட்டு ஜாயின் ரைட் கொடுத்துட்டு ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இதுக்கு ஒரு கலர் ஒன்று கொடுக்குறேன்னா இந்த பக்கத்து மட்டும் இந்த இதுக்கு கலர் ஒன்று கொடுக்கும். இந்த பக்கம் மட்டும் கலர் ஒன்று கொடுக்குற நேரம் உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரோக் கலரை மாற்றும். இந்த கலருக்கு மாற்றோம்னா ஒன்றுக்கு மட்டும் கலர் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரோக் கலர் பார்த்தீங்கன்னா கலர் ஒன்று கொடுத்துருக்கோம். ரைட், இதில் வந்து உங்களுக்கு வேணுங்கிற கலர் அப்படியே செலக்ட் பண்ணிட்டு இப்படி கலர் ஒன்று கொடுக்குறது அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதுக்கு வந்து ஒரு கலர்ஸ் ஒன்று கொடுக்கலாம். இந்த அவர்தான் செலக்ட் பண்ணிவிட்டு
ரெட் கொடுத்தா இந்த மாதிரி ரெட் கலரில் மாறும் இந்த பேக்ரவுண்ட். ஓகே, இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு இப்படி சின்னதாக்கிக்கிட்டு இதே விஷயத்தை நீங்கள் வந்து ஆல்ட்டை பிடிச்சிட்டு ஒரு இழுத்தீங்கன்னா இன்னொன்று வந்துருவார். அதை காப்பின்னு வந்துடும். இதை வந்து இன்னொரு ஸ்ட்ரோக் கலரை மட்டும் மாற்றுங்க, மற்ற கலர் மாற்றினா மாறாது. இது வந்து ஸ்ட்ரோக் கம்ப்ளீட் ஸ்ட்ரோக்கில் செய்யுது. இதை ஷிஃப்ட் பிடிச்சி இன்னொரு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கான பேக்ரவுண்டு வந்து உங்களுக்கு வேணுங்கிற கலரில் இந்த மாதிரி செஞ்சு. இதை கொஞ்சம் டைம் எடுத்து செய்யுங்க. இப்போ நான் இதை வந்து கொஞ்சம் டைம் எடுத்து செய்ய போனோம்னா இன்னொரு 20 நிமிஷத்துக்குள்ள அந்த வீடியோ போகும், அதை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதனால தான் நான் கொஞ்சம் ஸ்பீடாக செய்கிறேன். நீங்கள் டைம் எடுத்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்குது கிரியேட் பண்ணுற நேரம். ஓகே, இது வந்து நான் வந்து ஒரு வெளிநாட்டில் ஒரு ஃபாரினர்ஸ்க்கு நான் செஞ்ச ஒரு டிசைன் ஒன்று, அதில் ஒரு பகுதி தான் இது. இந்த மாதிரி தான் அவர் கேட்டார், அதனால தான் உங்களுக்கு நான் அந்த வீடியோவாக செஞ்சு பார்த்தேன். ஓகே, நான் வந்து ஃப்ரீலான்சரில் ஒர்க் பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஒன்று செய்யணும்னு கேட்டார். அப்போ இதை எப்படி செய்யறதுன்றதுக்கான ஐடியா வந்து இப்படி தான். ஓகே, இதை நீங்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சு செய்கிறீங்களோ அப்படின்னா உங்களுக்கு லேசாக அமையும். ரைட், இப்போ நம்ம கட் பண்ணுற நேரம் சம்டைம்ஸ் சில விஷயங்கள் வரும், கொஞ்சம் பிழைகள் வரும். பிழைகளை நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி செய்யணும். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் கட் பண்ணி சரி வரலாம், திரும்பியும் போயிட்டு சென்சர் டூலில் எடுத்து கட் பண்ணாத இடங்கள்லாம் திரும்ப கட் பண்ணணும். ஓகேயா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இல்லை ஏதாவது சந்தேகம் கமெண்ட்